அப்பா நம்ம ஆளுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட் பண்றாங்கப்பா. வேலைக்கு வானா வர மாட்டேன்றாங்க, எனக்கு லீவ் வேணுங்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி வடக்கு சைட்ல இருந்து கூப்பிட்டு வந்துட்டா எனக்கு சோத்தை மட்டும் போட்டுரு. அந்த பக்கம் அதிகமா வேலை வாய்ப்பு கிடையாது. சரி, நம்மளாம் சாப்பாட்டுக்கே கஷ்டம். நம்ம ஊருக்கு ஒரு பண்டிகை வருது. சரி, பங்குனி உத்திரம் வந்துச்சு. அடுத்து சித்திரை 2 நாள் தான். அப்படி சித்திரை 1 அதுக்கு கோயிலுக்கு போயிடுவாங்க. அதுக்கு அன்னதானம் போடுவாங்க. அது இதுன்னு போயிடுவாங்க. அடுத்தது எருதாட்டம் வரும். அடுத்தது மாரியம்மன் வரும். அடுத்து ஆடி நோம்பி வரும். அப்புறம் தீபாவளி வரும், பொங்கல் மாதிரி வருஷம் இதே மாதிரி வாரம் வாரம் ஒரு நோம்பி வந்துடும். வாரம் வாரம் நம்ம மாதிரி லீவு போடுறாங்க. சரி, நடக்குது. உண்மைதாங்க. உங்களுக்கே தெரியாது ஒண்ணும் இல்ல. எத்தனை நாள் உங்களுக்கு கவர்மெண்ட் லீவ் விடுறாங்க? மாசத்துக்கு 2-3 கவர்மெண்ட் வந்துடும். நீங்களே லீவ் விடுறீங்க, அவங்களே கவர்மெண்ட்டுக்கே லீவ் விடுறாங்க. தறி ஓட்டுறீங்களுக்கு 2 நாள் லீவ் விட மாட்டீங்களா? அந்த கேள்வி வந்துடும். இன்னைக்கு ஓட்டலாம், நாளைக்கு ஒரு சில ஓட்டலாம், நாளைக்கு 2 சிலையே ஓட்டிக்குவாங்க. அதெல்லாம் காரணம் இல்ல. தறியை பத்தி தெரியாதவங்களாம் தறி போட்டுடுறாங்க. அதெல்லாம் ஒரு காரணம் இல்லைன்னா சும்மா ஏதோ ஒரு கட்டுக்காத மாதிரி சொல்றதுதான் காரணம். இது இல்ல, அது வந்து நீங்க எங்களை கேட்டாதான் உங்களுக்கு தெரியும். தறியை பத்தி வெள்ளி வேலை செய்யறவங்களுக்கு தறியை பத்தி தெரியாது. விவசாயம் பண்றவங்க ஏக்கர் கணக்குல காடு வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. அவங்ககிட்ட பணம் நிறைய இருக்கும். அந்த பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாது. 4 பேருக்கு ஏழைங்களுக்கு கொடுத்து உதவலாம், உதவ மாட்டாங்க. தறியை எடுத்து போ, தறி போட்டா வருமானம் வருது, தறி போடு. ஓட்டுறதுக்கு இல்லையா, லீவூர்ல இருந்து ஆளு கூப்பிடு, போடுது. நைட்டும் ஓட்டு, பகலும் ஓட்டு. இப்படிதான் வந்து வெளியில இருக்கிறவங்க உள்ள வர ஆரம்பிச்சதா? எங்க ஊர்ல மட்டுமே ஒரு 5000 தறி இருக்கும். 5000 தறி? ஆனா ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ ஒரு தறி போடு, தறி தொழில கத்துக்கிட்டோம். ஒருத்தன் ஓட்டுறானா அவன் வீட்டுல ஒரு தறி போட்டு நான் ஓட்டி ஓட்டுவான். அப்ப 4 தறி போட்டுக்கிறேன். நான் 2 பேர், ஒரு ஆள் எத்தனை தறி ஓட்டணும்? என்னுடைய உடல்நிலை என்ன ஆகும் புரிஞ்சுக்கணும்ல.